மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் இந்த அரசியல் கட்சி உருவாகுது. அதனால இன்றைக்கு நிறைய தேர்தல் சீர்திருத்தம்னு பேசுகிறோம், ஆனால் ஒரு சீர்திருத்தமும் நடைபெறல. அரசியல் கட்சிகள் சீர்திருத்தம்னு சொல்கிறோம், அதுவும் நடைபெறல. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியல் சீர்திருத்தங்கிறோம். அரசியல் சீர்திருத்தம் என்பது வேறு, அரசியல் கட்சிகள் சீர்திருத்தம் என்பது வேறு, தேர்தல் சீர்திருத்தம் என்பது வேறு, ஆளுகை சீர்திருத்தம் என்பது வேறு, நிர்வாக சீர்திருத்தம் என்பது வேறு. அரசியல் கட்சிகளை அரசமைப்பு சாசனத்திற்குள் கொண்டு வருவது இந்திய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஆளுகை செய்வது யார் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். இந்திய அரசியல் கட்சிகளுக்கு பொதுவாக உலகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு என்ன பணி என்று சொன்னால், ஒன்று மக்களுடைய பிரச்சனைகளை ஒருங்கிணைப்பது, அதை ஒருங்கிணைத்து அவர்களுடைய சித்தாந்தத்தினுடைய பார்வையில் அது எப்படி எந்த இடத்திற்கு அதிகார மையத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு சேர்த்து அவைகளுக்கு தீர்வு கண்டு மக்களிடம் எடுத்து கொண்டு வந்து அந்த தீர்வை நிறைவேற்றுகின்ற பொழுது அதை பார்த்து கொள்வது. ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட் அக்ரிகேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகுலேஷன். மக்களுடைய பிரச்சனைகளை தொகுப்பது, அவர்கள் சித்தாந்தத்தின் மூலமாக அதை பார்ப்பது, அதை எந்த இடத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அதை கொண்டு சேர்ப்பது, எடுத்த முடிவுகளை மக்களிடம் நிறைவேற்றுகின்ற பொழுது அதை மேற்பார்வை செய்வது, இந்த பணிகளை எல்லாம் செய்வது தான் இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பணி. ஆனால் அப்படி செய்தா உலகத்தில் அப்படின்னா அது நடைபெறுவதில்லை. அது இருக்கும், எல்லாம் நடைபெறும், ஆனால் அதனுடைய வெற்றிக்கு தான் அது பாடுபடும் அந்த கட்சி. இப்போ இந்தியாவில் இந்த கட்சிகள் எல்லாம் இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டதா அப்படின்னா இல்லை. அது எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னா இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் இந்த அரசியல் கட்சி உருவாகுது. அதனால இன்றைக்கு நிறைய தேர்தல் சீர்திருத்தம்னு பேசுகிறோம், ஆனால் ஒரு சீர்திருத்தமும் நடைபெறலை. அரசியல் கட்சிகள் சீர்திருத்தம்னு சொல்கிறோம், அதுவும் நடைபெறலை. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியல் சீர்திருத்தங்கிறோம். அரசியல் சீர்திருத்தம் என்பது வேறு, அரசியல் கட்சிகள் சீர்திருத்தம் என்பது வேறு, தேர்தல் சீர்திருத்தம் என்பது வேறு, ஆளுகை சீர்திருத்தம் என்பது வேறு, நிர்வாக சீர்திருத்தம் என்பது வேறு. இதில் நிர்வாக சீர்திருத்தம் நடைபெறும், ஆளுகை சீர்திருத்தம் நடைபெறும். ஆனால் இந்த அரசியல் சீர்திருத்தமோ அல்லது தேர்தல் சீர்திருத்தமோ நடைபெறாது. காரணம், ஒருவேளை இது நடைபெற்றுவிட்டால் அது எதனுடைய வரையறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சாசனத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய கண்காணிப்பு மன்றங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வர வேண்டிய சூழல் இருக்கும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, எவ்வளவு வேண்டுமானாலும் தவறு செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம், ஆனால் தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அடுத்து, இந்த நாடு முடியாட்சி நாடு அல்ல, இது ஒரு குடியாட்சி நாடு என்று சொல்லிது. ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுது. ரிபப்ளிக்னா என்ன? எந்த பதவியும் வாரிசு அடிப்படையில் வருவதல்ல, குடும்பத்தின் அடிப்படையில் வருவதல்ல. இதனால பார்த்தது இந்த அரசமைப்பு சாசனம் எதை சொல்லுதுன்னா, அரசாங்க கட்டமைப்புக்குள் வரக்கூடிய பதவிகளை தான் சொல்லுது. ஆனால் ஜனநாயகத்தில் என்ன மிக முக்கியமானது என்றால், ஒரு குடியரசு நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் குடியரசாக இருக்கின்ற பொழுதே அது எந்த இடத்திலும் பதவிகள் அந்த குடும்பத்தினாலோ வாரிசினாலோ கிடையாதுன்னு சொல்கிற பொழுது, அந்த நாட்டில் மக்களாட்சி அந்த மக்களாட்சி நடைபெறுகின்ற நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் மட்டும் அதிலிருந்து வேறுபடுகிறது. அப்போ வேறுபடுவதன் மூலமாக அது எப்படி செயல்படுகிறது என்றால், கட்சிக்காரருக்காக செயல்படுகிறது. ஆக இந்த கட்சிக்காரர்களுக்காக செயல்படுகின்ற பொழுது அது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு உளவியலை உருவாக்குறது. என் கட்சி வர வேண்டும், என் கட்சி வந்துவிட்டால் அது என் கட்சி ஆட்சி என்று நினைக்கிறது. அது ஆட்சி அல்ல,
அது மக்களுடைய ஆட்சி. அது மக்களுக்கும் தெரியவில்லை, மக்களுக்கும் நாம் அப்படி சொல்வதில்லை, அதே போல கட்சிக்காரருக்கும் அப்படி சொல்வதில்லை. ஆகையினாலே தான் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கட்சிக்காரர் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிருந்தா என் கட்சிக்காரர் விடுங்கிறார். அப்போ எங்கே இருக்குது சட்டத்தின்படி ஆட்சி? அப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் இப்போ சட்டத்தின்படி ஆட்சி என்பது போய் கட்சி வைப்பதெல்லாம் ஆட்சி, கட்சி வைப்பதெல்லாம் சட்டம், அது வாய்வழி சட்டமாக மாறுகிறது. அப்போ இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மிகப்பெரிய சீர்திருத்தம் எங்கே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா, ஆளுகையில் நிர்வாகத்துக்காக செஞ்சோம். எதுக்கு? ஆளுகையிலும் நிர்வாகத்திலும் சீர்திருத்தம் செய்தது இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு. ஆனால் இந்த அரசியல் மேம்படவில்லை. இந்த அரசியல் மேம்படாததனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு தவறுகள் எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் அரசியலில் நடைபெறுகிறது. அது சீர்திருத்தம் பெறாமல் இந்த நாட்டிற்கு தீர்வு கிடைக்காது, மக்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஏனென்றால் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களுடைய பொது புத்தியில் எது இருக்கிறது என்று சொன்னால், கட்சிதான் கோலோச்சுவதாக இருக்கிறது, கட்சிதான் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உளவியல் மாறுவதற்கு எது தேவையாக இருக்கிறது அப்படின்னா இந்த அரசியல் சீர்திருத்தம். அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த அரசமைப்பு சாசனத்திற்கு கீழே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வர வேண்டும் என்பது ஒன்று. 2, அப்படி வந்துவிட்டால் அந்த கட்சிகள் எல்லாம் அரசமைப்பு சாசனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளினுடைய பார்வையில், பரிசீலனையில் அவைகளெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகையினாலே அந்த சீர்திருத்தம் கொண்டு வருவது மிக முக்கியமானது. அதை நோக்கித்தான் இந்திய அரசியல் செல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்திய அரசியல் தாழ்நிலையில் வந்துவிட்டது என்பதை அனைத்து ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். மாற்று தேடுவதற்கு முனைகிறார்கள், மாற்று தென்படவில்லை. மாற்று இருக்கிறது, ஆனால் அது வலுப்பெறவில்லை. ஆகையினாலே தான் நாம் சொல்லுகிறோம், மக்கள் அரசியல் கையில் எடுக்க வேண்டும். ஆக சீர்திருத்தம் என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அரசியலிலும் அரசியல் கட்சிகளிலும். அதற்கு பிரதான சீர்திருத்தம் எங்கே நடைபெற வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகளை அரசமைப்பு சாசனத்தினுடைய கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான பார்வையாக இருக்கிறது.